Thank you for thank you for your time and patience. So here you are Madam is going to take ahead for regarding whatever your queries are. People all can come in and you can ask any of the doubts or any queries, you can ask them at last. So here it is pro-life. We have two branches right at the moment with Mugalivakam and Manapakam. Manapakam is the brain branch. So anything required, you can please give us a call back if required. The number is given in on the screen. Please save the number too. And she also has an experience of 23 years. And regarding any fetal or medicines or any high-risk pregnancies, you can even ask any other doubts as well. Not only about puberty, you can also go ahead with fertility, maternity, adults and gynecology or fetal medicines, menopause, any of the doubts. Is that okay, ma'am? Sir, are you audible? Yes, you are. Thank you so much. Thank you so much. So she's going to carry on. She is Dr. Thamarai. She has an experience of 23 years with us. Thank you so much. Thank you for your time and patience. Hello, everyone. Good afternoon. I'm Dr. Thamarai here. I think I have met most of you either in the clinic or through some webinars. Today, we are going to talk mainly about the adolescent issues. Actually, இப்போ பேஷண்ட்ஸ் வரும்பொழுது இப்போ அவங்களுடைய பிரெக்னன்சியை விட இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுல இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தே ஹேவ் லாட் ஆஃப் பெரிஸ். அதுல வந்து நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி தே கெட் டூ மச் வரிட். என்ன ப்ராப்ளமா இருக்கும், இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதுக்கு வந்து யார்கிட்ட பார்க்கணும், என்ன பிரச்சனைக்கு நம்ம வந்து டாக்டர் பார்க்கணுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ஜெனரேஷன் கிரியேட் பண்ணணும்னா வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நமக்கு போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அந்த அடோலசன்ட் பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு எஜுகேஷன் கொடுக்குறோங்கிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும், பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடோலசன்ட் பீரியட்னா அந்த பீரியட்ல பசங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், what kind of counseling we have to give, that is very important. இப்போ வந்து சின்ன பசங்க வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ they learn lot of things from their friends. இப்போ நிறைய டிவி புக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ்னால சில்ட்ரன் லேர்ன் ஹவு டு கூகுள் த்ரூ, ப்ரௌஸ் த்ரூ, வாட் எவர். ஸோ ஆல் தீஸ் லேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். And another thing is there is a difficulty in communicating issues. சில பேர் வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க, பசங்க கூச்சப்படுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ சொல்றதுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து நமக்கு சொல்லணுமா வேண்டாமா, அம்மாட்ட சொல்லணுமா அப்பாட்ட சொல்லணுமா வேண்டாமா, இல்ல டீச்சர் கிட்ட சொல்லலாமா. ஸோ நமக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மெயின் இது இந்த டாபிக்கே வி சோஸ் பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஹேவ் டிஃபிகல்டி இன் கம்யூனிகேட்டிங். அண்ட் அதர் திங்ஸ் இப்போ எல்லாமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ், பாட்டி தாத்தா எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க, அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் பிஸியா இருக்காங்க, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த இருக்க டைம்ல வந்து நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளவு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஃபார் டுடேஸ் டாபிக். ஸோ நம்ம வந்து அடோலசன்ஸ்னா என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஏர்லி அடோலசன்ஸ், அதாவது 10ல இருந்து 14 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் இருக்கும். மிட் அடோலசன்ஸ் 14 to 17 and late adolescence is 17 years and up to 21 years வச்சுக்கலாம் நம்ம. So that will be almost like 21க்கு மேலனா adult இது வந்துரும். So they'll be able to decide on what they want and things. But we need to concentrate more on this early part. And the 10ல இருந்து 17, 18 years வரைக்கும் it's very very important period for any girl child or even boys for that matter. So இந்த பீரியட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து சில்ட்ரன் வந்து அந்த மெனார்கி வர்றது, மென்ஸ்ட்ரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது ஒரு 11 இயர்ஸ்ல இருந்து 14 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போலாம் வந்து டயட் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால ஏதாவது பிரச்சனை வரலாமா, இல்ல டாக்டர் பார்க்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிகாஷன்ஸ் பியூபர்ட்டி. அதாவது 8 இயர்ஸ்க்கு முன்னாடி, 8 இயர்ஸ்ல இருந்து 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து வில் கால் இட் அஸ் அ ப்ரிகாஷன்ஸ் பியூபர்ட்டி.
The next problem என்னன்னா லேட் பியூபர்ட்டி. அதாவது வந்து ரொம்ப நாள் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் பீரியட்ஸே வராம 15-16 இயர்ஸ் வரைக்கும் வந்து லேட்டா வர்றது. அடுத்த பிரச்சனை என்னன்னா பீரியட்ஸே வராம இருக்கிறது. அதுவும் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லேட்டர் இன் லைஃப் தேர் பி லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் இட். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட்ஸ். ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதாவது ஒரு மாசம் வரும், இல்ல 2 மாசம் வராது, இல்ல கரெக்டா 45 days ஆகும், 60 days ஆகலாம், எப்படி வேணா இருக்கலாம். தட் இஸ் ஒன். அடுத்தது வந்து அடோலசன்ட் பிசிஓஎஸ் சொல்லுவாங்க. அதாவது பிசிஓஎஸ் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஸோ இந்த பிசிஓஎஸ் காமனா இருக்க இடத்துல வந்து நமக்கு இந்த பீரியட்ல இந்த 10ல இருந்து 17 இயர்ஸுக்கு வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து வராம இருக்கணும், ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லாம இருக்குன்னா நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பீரியட்ல அடோலசன்ட் பீரியட்ல பிசிஓஎஸ் வந்ததுன்னா towards later in life that PCOS will continue or it will get worsen. So அந்த மாதிரி நேரத்துல வந்து fertility issues அந்த மாதிரி வர்றதுக்கு, இல்ல வந்து obesity, eating disorders இந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம பீரியட்ஸ் பத்தி பேசுறது. இது இல்லாம நம்ம வந்து மெயினா என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா கொஞ்சம் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் டைம்ல வந்து சின்ன குழந்தைங்க 10 years 11 years இருக்கும்போது என்ன மாதிரி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், how frequently they have to change pads and all that we will see. Then we will deal about some little bit of sexual education. Pasangalukku eppalende you have to start telling them about the sexual education. That is important. Then finally is the one, there is something called cancer cervix vaccination. So we will just go through all these topics one by one. அதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கடைசியில பேசலாம், சரிங்களா? So first normal changes in the girls. We are going to talk mainly about the girl children. And then அவங்களுக்கு பியூபர்ட்டி எப்படி வரும், அது என்னென்ன எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறது இப்ப மெயினா இன்னைக்கு டாபிக்ல போய். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு growth spurt, அதாவது திடீர்னு ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் சின்னதா ஒரு பிரெஸ்ட் பட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும். அடுத்தது பியூபிக் ஹேர் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரைவேட் ஏரியால கொஞ்சம் ஹேர் வர்றது, ஆக்சுவலா அதாவது அந்த இது கிட்ட அக்கிள்கிட்ட கொஞ்சம் முடி வளர்றது, இதெல்லாம் வந்து the next set of all these are part of normal development in a girl. ஃபைனலா தான் வந்து பீரியட்ஸ் வர்றது, அதாவது மெனார்கின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் they will start off with a growth spurt, then breast development, then private area hair appearance and menarche. So this is the normal part of the for any girl child development to take place. So இப்போ நம்ம வந்து why are we concentrating so much on early menarche? இப்போ நார்மலா 12 years 14 yearsல பீரியட்ஸ் வந்ததுன்னா nobody will be bothered. இப்போ ஒரு 8 yearsக்கு முன்னாடி வந்ததுன்னா எனி பேரண்ட் would be worried. இவ்வளவு சீக்கிரம் குழந்தை வந்து 3rd standard தான் படிக்கிறாங்க, 4th standard தான் படிக்கிறாங்க, இவ்வளவு சீக்கிரம் பீரியட்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு டேப்லெட்ஸ் எதுவும் கொடுக்கணுமா இல்ல என்னங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆவரேஜ் மென்ஸ்ட்ரல் ஏஜ் வந்து இப்பெல்லாம் முன்னாடி இருந்ததை விட வந்து இட்ஸ் வெரி மச் ஏர்லியர். ஸோ சம்டைம்ஸ் 8க்கு முன்னாடி வந்துச்சுன்னா we have to அட்லீஸ்ட் ஒரு தடவை கன்சல்டேஷன் பார்க்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து எதனால இப்படி அது ஏர்லியா வருதுன்னா most commonly 70 to 80% of the time it will be because of the lifestyle changes. 80 to 90% ஒரு particular reason இருக்காது. லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ், கொஞ்சம் ஒபிசிட்டி, கொஞ்சம் அது டயட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுனால அப்படி இருக்கும். இது 90% வந்து ரீசன் இல்ல, மேஜரா குழந்தைங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. பட் ஒரு 10 to 15% of the time there will be some amount of structural defects இருக்கலாம், இல்ல ஹார்மோன் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம கன்சல்டேஷன் வேணும்னு சொல்றது. ஏன்னா எல்லாமே நார்மல்னு நினைச்சு நம்ம விட்டுட்டா அதுக்கப்புறம் இன்கேஸ் there's any problem we'll have to go ahead with it later. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் சொன்னது படி அந்த growth spurt, அந்த இது breast development, hair development, இது menstrual periods earlier வருது. ஸோ இதுல எது வந்தாலுமே வந்து நம்ம வந்து ரொம்ப earlier, அதாவது 7 years 8 yearsலயே வருதுன்னா ஒரு தடவை டாக்டர் பார்க்கலாம். அதாவது ரொம்ப மைல்டு ஹேர் டெவலப்மெண்ட் இஸ் ஓகே, பட் எக்ஸ்டென்சிவ் ஹேர் டெவலப்மெண்ட் இருக்கு, இல்ல ரொம்ப சீக்கிரம் 7 yearsலயே வந்து பிரெஸ்ட் ரொம்ப என்லார்ஜா இருக்கு, இல்லைன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் 7 years 8 yearsல வருது. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எய்தர் தனித்தனியா வரலாம், இல்ல
இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாம திடீர்னு பீரியட்ஸ் வரலாம். இந்த மாதிரி வந்து இட் கேன் எய்தர் அக்கர் டுகெதர் ஆர் as isolated. இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு கன்சல்டேஷன் பாக்குறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாமே சைமல்டேனியஸா ஒன்னா வருது அப்படின்னா 90% இது வந்து மேஜரா பிரச்சனை எதுவும் வராது. இதுல இப்போ ஒரு பாட்டு சரியா வளரல, திடீர்னு பீரியட்ஸ் வருது, இல்ல எல்லாம் வளருது பீரியட்ஸ் வரல, இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து டாக்டர் பார்க்க வேண்டியதா இருக்கலாம். அண்ட் யூஸ்வலா இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு மென்டல் டெவலப்மெண்ட் வந்து ஏஜ் வைஸ் தான் இருக்கும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா பீரியட் சீக்கிரம் வந்துருச்சு, பாப்பாக்கு வந்து மூல வளர்ச்சி எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கறது பார்க்க வேண்டாம். ஸோ இதுவும் அதுவும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்டிட்டி. அன்லஸ் மேஜரா ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் மாதிரி இருந்ததுன்னா தான் வந்து மென்டல் டெவலப்மெண்ட் வில் பி அஃபெக்டட். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஏர்லி பியூபர்ட்டி வந்து 90% நார்மல் தான் சொல்றோம். அந்த நார்மல்ல வந்து மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் கண்டிப்பா வந்து ஒரு தடவை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா டோட்டலா வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து யாருக்கு இந்த மாதிரி நிறைய ஏர்லி பியூபர்ட்டி வருதுங்கிறது பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட் தென் பாய்ஸ். ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஒபிசிட்டி, ஒரு சில எத்னிக் ரேசஸ் கொஞ்சம் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து தட் ப்ரிடாமினண்டா இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், சில சமயம் வந்து ஃப்ரீக்வெண்ட் செக்ஷுவல் அசால்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து சில குழந்தைங்க வந்து நிறைய பேர் மிரட்டி ஏதாவது செக்ஷுவல் அசால்ட் அடிக்கடி இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் பீங் எக்ஸ்போஸ் டு ஹார்மோன்ஸ், இப்போ பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்து நிறைய செக்ஸ் ஹார்மோன் தெரப்பி மாதிரி கொடுத்திருந்தா சீக்கிரம் பீரியட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சைல்ட்ஹுட்ல கேன்சர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் ரேடியேஷன் தெரப்பி இதெல்லாம் இருந்ததுனாவும் early the puberty வந்து there are chances. So all these we need to consider. ஒரு காம்ப்ரிஹென்சிவா பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால இவ்வளவு வருது அப்படிங்கறதுனால. இப்போ why are we talking so much about this? இப்போ சீக்கிரம் வந்தா என்ன, எப்படியும் வரப்போகுது, சீக்கிரம் வந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறது. why should we think so much அப்படின்னா, ஏன்னா அதுல வந்து though 90% it's idiopathic, அதாவது there is not much issues, some children will have some consequences like ரொம்ப short height. அதாவது இனிஷியலா அந்த பீரியட் வந்து ஷார்ட் ஹைட் ஒரு growth spurt வந்துட்டு அதுக்கப்புறம் that because of hormone changes that height can just get stunted. ஸோ அந்த பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது டாலா இருக்கலாம். கிளாஸ்ல வந்து இருக்கும்போது மற்ற குழந்தைங்க இப்போ ஒரு 7 வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து பீரியட்ஸ் வருதுன்னா சுத்தி இருக்க பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கலாம், இவங்களுக்கு growth spurtல வந்து கொஞ்சம் டாலா இருக்கலாம். ஸோ சில்ட்ரன் will have some concern. நம்ம மட்டும் கிளாஸ்ல வித்தியாசமா இருக்கும், நம்ம ஹைட் வித்தியாசமா இருக்கு, மற்ற பசங்க நம்மள கேலி பண்றாங்க, இல்ல நமக்கு பிரெஸ்ட் பெருசா இருக்கு பசங்க கேலி பண்றாங்க, சுத்தி இருக்க பசங்க எல்லாம் கேலி பண்றாங்க, அந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ யூ ஹாவ் டு டீல் வித் த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். கவுன்சிலிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சச் சில்ட்ரன். அண்ட் அதர் திங் இஸ் யூஸ்வலா அந்த growth வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஜஸ்ட் ஷட்ஸ் டவுன். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஹைட் அந்த மாதிரியே வந்துடும். ஸோ ஒரு சில மேஜர் மற்ற பிரச்சனை எதுவும் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஒரு இது ஹார்மோன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையா இருந்தா நம்ம வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கலாம் டு இம்ப்ரூவ் டு மெயின்டைன் த ஹைட் growth ஆஃப் த சைல்ட் through till 15-16 years வரைக்கும் அந்த growth இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு we have to maintain some hormonal therapy. Main thing is that social and emotional problems are very very important because they become very self conscious and ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க, வெளியே வர மாட்டாங்க, நிறைய பேச மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய எதாவது கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கிறது it will affect their self esteem a lot. So you have to deal with the psychological issues. So these are all the issues with the early puberty. The next will be the pubertal delay. Delay வந்து நம்ம when do you call it delay na, if breast development 13 years வரைக்கும் breast development இல்லைன்னா breast development இருக்கும் பட் breast development start ஆனதுல இருந்து 5 years வரைக்கும் periods வரல அப்படின்னா we will call it as a pubertal delay. Or if there's lack of pubic hair, அதாவது அந்த private areaல genital areaல if there's no hair by even 14 years or failure to menstruate by 16 years, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து we will call it as a pubertal delay.
இது வந்து நம்ம திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது ஒபிஸா இருக்காங்களா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, இல்ல ஸ்கேன்ல பார்த்துட்டு யூட்ரஸ் எல்லாம் நல்லா இருக்கா, யூட்ரஸ் ஓவரிஸ் நல்லா இருக்கா, இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்ட்ரக்சரலா இப்போ சில சமயம் யூட்ரஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பட் சில அந்த வெஜினா கிட்ட ஒரு தின் ஃபிலிம் மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ளீடிங் வெளியே வராம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ரெக்டிஃபைபிள், கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் பண்ணி பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா யூஸ்வலி தேர் ஷுட் நாட் பி எனி இஷ்யூஸ். பட் ஒரு சில பேருக்கு வந்து இட் இஸ் கால் பிரைமரி அமெனோரியா, அதாவது 16 இயர்ஸ்க்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பீரியட்ஸ் வராம இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபெயிலியர் டு மென்ஸ்ட்ரேட், தட் இஸ் கால் பிரைமரி அமெனோரியா. அதுலயும் மெயினா வந்து growth டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரி 16-17 இயர்ஸ் வரைக்கும் பீரியட்ஸ் வரலன்னா கொஞ்சம் வேரியஸ் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கேரியோ டைப்பிங் பார்க்கணும், ஸ்கேன்ல வந்து கண்டிப்பா யூட்ரஸ் ஓவரிஸ் இருக்கா இல்லையான்றது பார்க்கணும், செக்ஷுவல் இது ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது, இதுல வந்து நிறைய இட்ஸ் a lot of issues which we need to observe. So that needs a proper evaluation and a proper treatment. ஒரு சில இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கலாம், ஒரு சில இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அது ஜெனட்டிக் இல்ல கேரியோடைப்பிங்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி we'll have to see how to go ahead with the next the issues management எப்படிங்கிறது. That is a major topic. That is I think we just need to know how to identify. That is very important. So identification மெயினா வந்து இந்த மாதிரி டிலே ஆகிறது எப்படி ஆகும்னா மெயினா கான்ஸ்டிடியூஷனலா இருக்கலாம். அதாவது ஃபேமிலியில யாருக்காவது அம்மா சிஸ்டர் இல்ல மதர் சைட்ல யாருக்காவது வந்து எல்லாருக்குமே டிலே இருந்ததுன்னா டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் சம்டைம்ஸ் வந்து இதுல வேற என்ன பிரச்சனை இருக்குன்னா பிரெயின்ல ஹைப்போதாலமிக்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைப்போபிட்யூட்டரி பிரெயின்ல உருவாகிற ஹார்மோன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கிளைன்ஃபெல்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது பாய்ஸுக்கு. டர்னர் சிண்ட்ரோம்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாம there will be some ஒரு 1 to 2% of children will have some tumors, அதாவது கட்டி மாதிரி ஏதாவது இருக்கலாம். எய்தர் ஹெட் பிரெயின்லயோ இல்ல அது யூட்ரஸ் ஓவரிஸ் ஏதாவது கட்டி மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா கூட வந்து பீரியட்ஸ் வராம இருக்கும். ஸோ திஸ் நீட்ஸ் இப்போ டிலேட் பீரியட்ஸ் இஸ் ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா there should not be much of an issue. But in spite of all this, if there's no cycles, then definitely வந்து they will need some further evaluation and a thorough evaluation and a management properly. So அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா these are all the issues with the menstrual cycle. Start ஆகிறது problem, either early or late or delay or there's no cycle. Okay, they do get periods. இப்ப next என்ன, how are we going to educate our children? நம்ம வந்து சரி குழந்தைக்கு பீரியட்ஸ் வந்துச்சு, சரி இதுதான் பேட் வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போக வேண்டாம், கட் அடிக்கலாம், இதெல்லாம் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் இல்லாம யூ ஹாவ் டு கொஞ்சம் ஒரு அந்த ஏஜ் கொஞ்சம் வரும்போதே வந்து யூ ஹாவ் டு எஜுகேட் த சில்ட்ரன் அபவுட் மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன, எப்படி இருக்கும். அண்ட் இட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ், பயப்படக்கூடாது. இது வந்து எவ்ரி கேர்ள் சைல்ட் வில் கோ த்ரூ திஸ் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நார்மல். இதை வந்து சொல்லணும். அடுத்து வந்து இந்த நிறைய சுத்தி நிறைய பேர் வந்து இதை பண்ணக்கூடாது, பிரெக்னென்ட் டைம்ல இதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, கிச்சன் கூடாது, தொடக்கூடாது, இது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் வந்து யூ ஹாவ் டு எலிவேட் த ஃபியர். அது பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இப்படின்னா ஐயோ நமக்கு பிரச்சனை வருமோ, நம்ம யார்ட்டும் பேசக்கூடாதோ, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இல்லாம ஸ்லோலி யூ ஹாவ் டு எஜுகேட் சில்ட்ரன் ஈவன் பிஃபோர் தி ஸ்டார்ட் த பீரியட்ஸ். அடுத்து ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு எஜுகேட் த சில்ட்ரன் அபவுட் த கிளென்லினஸ், ஹவு டு வாஷ், எவ்வளவு கிளீனா வச்சுக்கணும், how often they have to go to washroom, and the changing of pads is very very important. Some people will not change pads the whole day. எனக்கு இன்னைக்கு ஃப்ளோவே இல்லை, நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு பேட் வச்சிருக்கேன், அப்படி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு every 6th hourly you will have to change the pads. Of course ஃப்ளோ நிறைய இருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி you are going to change accordingly. But I'm talking mainly about the days when there's not much flow. Flow இல்லாதப்போ பேட் வச்சிருக்கோம், ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சேஃப்டிக்காக வைக்கிறோம், அதனால ஃபுல் டே அப்படியே இருக்கும், நைட் வர வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஃப்ளோவே இல்லைனாலும் every 6 hours the pad has to be changed. Then என்ன ஆகும்னா அப்படி ப்ரொலாங்கா யூஸ் பண்ணும்போது
that pad will keep on absorbing. சுத்தி இருக்க sweat absorb ஆகும், urine absorb ஆகும், and it will be always wet. That pad wet இருந்ததுன்னா சுத்தி அந்த side full thighsலயும் அந்த private area full kids will get infected very soon, and they will be using toilets in school. So we don't know how clean it is and all that. So you should tell them how to use the washrooms in an appropriate way. First தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். You have to wash your every time you pass urine, wash with some normal running water and change pads accordingly. And not alone that, அடுத்து once pad யூஸ் பண்ணதும் you should tell them how to dispose it properly. இப்ப வீட்டுல இருக்கோம்னா நம்ம வந்து அதை நீட்டா ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல இதுலயோ கவர் பண்ணி you just don't throw it in an open dustbin. Cover பண்ணி போடணும், because that can cause a lot of infections both for the child and for people around also, and sexual the infections வரலாம். And there are a lot of other things, like odor, and then அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். Germs will start of contaminate from that place. So proper disposal is very, very important. And after disposing, washing hands. Now I think COVID period everybody is used to washing hands very frequently. So this one, every time you will have to think of washing hands regularly. This is about the hygiene. Next is the most important thing is the adolescent PCOS. So periods எல்லாம் வந்துருச்சு, நம்ம hygiene எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். Next என்ன, ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப irregular இருக்கும் periods. So எல்லா பசங்களுக்கும் கரெக்டா மாசம் 30 days, you will to 28 days you will not get periods. Most people will have around 28 to 30 days. That's not an issue. But some of them will have it 35-40 days. And the initial period, period start on the initial period, 40 days, 45 days வரைக்கும் wait பண்ணலாம். 12 yearsல இருந்து 16 years வரைக்கும் you can give some time for that brain development and that uterine and ovary and the hormone, the coordination வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், 2 years, 3 years ஆகலாம். So mild changes in your periods should not affect. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்தது, இப்போ 2 மாசமா பீரியட்ஸ் வரல, என்ன பண்றது, எனக்கு பயப்படவே வேண்டாம், ஒன்னும் ஆகாது. ஒரு 12 to 16 years வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுல ஒரு 3 years 4 years you have to give some time for that overall coordination in the body. So that is very important. In spite of that, if they're having some in the mari irregular periods, we'll have to check for other issues like PCOS and so on. அதாவது அந்த முட்டைப்பை ஓவரியில சின்னதா நீர் கட்டி இருக்கலாம். இது எதனால மெயினா வரும்னா, மெயினா ஹார்மோன் சேஞ்சஸால வரும். இல்ல சில சமயம் ரொம்ப ஏர்லி, அதாவது நம்ம இது சொன்னோம் இல்லையா 7 years 8 yearsல அந்த மாதிரி பீரியட்ஸ் வந்ததுன்னா வரும். இல்ல ஒபிசிட்டியால வரலாம், இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்ததுன்னா வரும். இல்லைன்னா இப்ப வந்து everything is online. So children don't get out of one place. இப்போ school start ஆச்சு, but school start ஆக முன்னாடி and during COVID we saw that there was an sudden increase surge in the PCOS in all the school children. So many school children on the COVID time, because everything is online. So they just sit in one place, they don't move out of that place. ஒரு activity இருக்காது, சுத்தி online classes, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து படுத்துட்டே கம்ப்யூட்டர் பார்த்து டிவி பார்த்து இதே மாதிரி போயிட்டு இருந்ததால நிறைய PCOS. So inactivity is very important. So that is one of the main reasons for PCOS. அடுத்து வந்து movements, exercise அந்த மாதிரி இருக்காது. So when should you consult? PCOS எப்படி நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் ஹேர் கொஞ்சம் நிறைய வளர ஆரம்பிக்கலாம், இல்ல அடிக்கடி நிறைய பிம்பிள்ஸ் வரும், இல்லைன்னா ஈட்டிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எய்தர் கிட்ஸ் வில் ஸ்டாப், நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி சுத்தமா எதுவுமே சாப்பிடாம வந்து ஒரு ஹெல்த்தியர் வெயிட் லாஸ் இல்லாம வந்து ஸ்டார்விங் ஆல்சோ வில் காஸ் ஆல் திஸ் PCOS. அதாவது ஒல்லியா இருப்பாங்க, அவங்களுக்கும் PCOS வரும். பட் ஒரு சில பேர் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன வேணா எதை வேணா சாப்பிடலாம், ஜொமேட்டோ இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, எதை வேணா ஆர்டர் பண்ணலாம், என்ன வேணா சாப்பிடலாம், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுற பசங்களும் நிறைய இருக்காங்க. ஸோ ஒபிசிட்டி ஆல்சோ வில் காஸ் PCOS. ரொம்ப starvation and lean people also can get PCOS. So PCOS is a very, very common entity which needs to be addressed. So irregular periods. So இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து we have to see what has to be done. So how to go about it? Next is this is ஒரு healthy lifestyle. நமக்கு வந்து நம்ம part we have to do. We just go in for a healthy lifestyle, weight loss, calorie restricted diet, exercise. Exercise is very important, and increasing the activity. So cycle regularization, இதெல்லாமே நம்ம பண்ணோம்னாவே most of the time PCOS will be under control. There's no cure for PCOS. You can just maintain a controlled level. And sugars இருந்ததுன்னா sugars maintain பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் த கீ ஃபார் த irregular periods and PCOS. Okay, so some people will have irregular periods. Next என்னன்னா heavy bleeding. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து bleeding heavyயா இருக்கும். But they may have to change like every 2 minutes, every 2 hours, 3 hours வந்து pad change பண்ண அளவுக்கு ஃபுல்லா heavy flow இருக்கும். So, but this is usually subjective. ஒரு சில குழந்தைங்க வந்து every time they go past urine, they'll want to change the pads because of cleanliness. That is not counted as heavy bleeding because that is for your cleanliness, for hygienic sake you're changing. So, ஒரு நாளைக்கு நான் 5-6 pad மாத்துறேன் அப்படின்னா fully soaked 5-6 pads, then we will call it as heavy bleeding. So, but if you're just changing it for hygiene issues, then we should know how much of the pad is soaked. So, that is only very important. Most common causes heavy bleeding என்னன்னா அந்த இனிஷியல் பீரியட்ல நான் சொன்னேன் இல்லையா, ஓவரி, பிரெயின், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் வரும். இல்லை பிசிஓஸ் இருந்ததுன்னா இப்போ 2 months 3 months பீரியட்ஸ் வரல, அடுத்த சைக்கிள் வருதுன்னா இட் வில் பி லிட்டில் பிட் ஹெவி ப்ளீடிங். இல்லைன்னா மோஸ்ட் காமன் காசஸ் அனீமியா, அதாவது சரியான ஒரு ரத்த சத்து இல்லை, அதாவது ரத்த சோகன்னு சொல்லுவாங்க அனீமியா. ஹெச்பி லெவல்ஸ் ஆர் வெரி லெஸ், அயன் லெவல்ஸ் ஆர் வெரி லெஸ்னா you can think ரத்தத்துல சத்தே இல்லைன்னா எப்படி ப்ளீடிங் நிறைய வரும். இட் இஸ் லைக் அ சைக்கிள். அனீமியா will cause increase bleeding will cause anemia. ஸோ அப்படி சுத்தி ஹெச்பி வந்து ரொம்ப லோவா போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தா வந்து ப்ளீடிங் ஹெவியா இருக்கலாம். இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸ் ஆர் வெரி வெரி காமன் இன் இந்தியா நவ், which we need to address. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீடிங் ஹெவியா இருக்கலாம். ஸோ 1 or 2 cycles ஹெவி ப்ளீடிங் இஸ் ஓகே, பட் எவ்ரி சைக்கிள் ஹெவியா இருந்ததுன்னா we'll have to see and then subsequent நமக்கு அயன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கொஞ்சம் கரெக்ஷன், அனீமியா, தைராய்டு கரெக்ஷன்ஸ், இல்லைன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கூட தேவையா இருக்கலாம். ஏன்னா மினிமைஸ் பண்றதுக்கு, ப்ளீடிங் மினிமைஸ் பண்றதுக்கு. அது பேரண்ட்ஸ் கேன் ஆஸ்க், இப்போ இந்த இது எடுத்தா என்ன பிரச்சனை வருமா, கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு. The OCPs will regularize the cycle. ஒரு 28 daysக்கு வர மாதிரி கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளோ குறைக்கிறதுக்காக தான் we are giving. It's not for contraception as such, because OCPsனா பேரண்ட்ஸ் வந்து உடனே இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் லைக் எனிதிங் லைக் தட் இஸ் லைக் அ மித், டேபு, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, சின்ன பசங்களுக்கு போய் கொடுக்குறாங்க, அப்படி கிடையாது. The main reason you're coming to the clinic is because your child is having heavy bleeding. So, the heavy bleeding control pandrathu OCPs is one of the main, very important way of reducing the blood flow and to regularize. Next one is the painful bleeding, painful cycles. So, most commonly there's no primary cause for this painful bleeding. மெயினா வந்து ஹார்மோனல், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி ஏதாவது சிஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா வரும். Symptomatic and lifestyle changes mostly will be enough. ஒவ்வொரு சைக்கிளும் லீவ் எடுக்கணும், ஒவ்வொரு சைக்கிளும் பெயின் கில்லர் எடுக்கணும் தேவையில்லை. Unless it's extremely painful, you don't have to ask the child to take painkiller every cycle because it becomes a habit. So these are all the main issues with the adolescent period. Next is the sex education. When do you have to start the sex education for the children? Sex education, you don't have to tell the exact way of how things are happening, that they will know how to do it. But நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், யாரு எப்படி யாரு பிஹேவ் பண்றாங்க. With good touch, bad touch is very important. From the beginning, you should tell your children in such a way that if somebody is misbehaving with you, somebody is touching you in some uncertain places, you have to tell me, I am like your friend. என்கிட்ட சொன்னா we will manage. அப்படிங்கறது வந்து அந்த children கிட்ட வந்து friendly atmosphere you have to create, and you have to make sure that the children will come and tell you everything what's happening in the class or school. Everywhere there are people around who will abuse children. So school autos, vans, இல்ல ஸ்கூல்ல இருக்க வேலை பாக்குறவங்க, there are so many people, kids come in contact with, நமக்கு தெரியாம there are so many people they come in contact. School பசங்க, elder students, teachers, so many people are there. We cannot trust anyone. Okay, so அதை வந்து பசங்களுக்கு வந்து அதை we cannot trust ன்னு சொல்லாம யாராவது ஏதாவது இது பண்ணாங்கன்னா they should be able to differentiate between which is a good touch, bad touch, and they should be able to tell you. அந்த இது சொல்றது is very important, because if you எதுவும் வந்து ஏதாவது சொல்லி நீங்க பயமுறுத்துற மாதிரி சொல்லாம ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா சில பசங்க வந்து பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லலைன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா டீனேஜ் பிரெக்னன்சிஸ் வரும், அன்சேஃப் அபார்ஷன்ஸ் வரும். People will blackmail and will abuse them again and again.
because they know that they are not able to tell the parents or teachers. So they will keep blackmailing and then they will abuse children again and again. So such children will have mental disturbance and early intercourse and the marla achana there are more chances of cancer, cervix disorders, infections, and mentally they will be very much disturbed. So and in the age group 8 years 9 years you have to tell children which is good touch, bad touch, misbehave pannanga. If it's something unusual, you have to let us know that sex education is something very, very important. People think nowadays ரொம்ப early periodல இதெல்லாம் நம்ம இத பத்தி பேசவே கூடாது அப்படினா நினைக்க கூடாது. You are not going to talk about the exact sexual act, but we are at least going to tell the children what is a good behavior, what is a bad behavior, when they have to tell you. This is very important. The next thing in the adolescence is the vaccination. So the carcinoma cervix and the cervical cancer and the கர்ப்பப்பை வாயில இருக்க cancer இருக்கு இல்லையா, this is the only preventable cancer. மத்த கேன்சர்லாம் நமக்கு early detection மட்டும்தான் முடியும். So இந்த கேன்சருக்கு வேக்சின்ஸ் இருக்கு. வேக்சினேஷன் நம்ம இப்ப மத்ததுக்கெல்லாம் ஷெட்யூல் வேக்சினேஷன் நமக்கு governmentல childrenக்கு they will give scheduled vaccination. The cancer cervix they have not introduced into the vaccination schedule. இன்னும் கொஞ்ச நாள்ல they will introduce into the vaccination schedule itself. Till then I think you should know when to give. For teenage எல்லாருக்குமே before having the sexual contact, first sexual contact, you start giving the cervical cancer vaccination. That has a much higher effectivity compared to after having the contact. But still till 45 years it is very, very effective. So when it's preventable, we might as well use it, because India breast cancer, cervical cancer are the most common cancers in women. Adala, when one is preventable, why not use it? I have given the vaccination for my daughter also. So I think you people should think of it. It's very safe. Dosage schedule less than 15 years na 2 doses தான் போடணும். First one போட்டுட்டு 6 months la second dose போடணும். If they're above 15 years, 3 doses like any other adult dosage, like first 1 dose, then within 1 month, and then within 6 months. So 3 doses have to be taken. Then, actually, we were supposed to talk only about the adolescent thing today, but then we can have some talks on maternity, fertility, all those also. If you have any doubts, maybe you can just ask us for the doubts, then I can just answer the questions. And the center we don't concentrate only on adolescent. We have 2 centers. I will concentrate on fertility, normal conception, IVF conception, then maternity, high risk care also we will see with all the complications. Sugars irukku, BP irukku, fibroid irukku, cysts irukku appadina, FITS, with all these complications we can have a very good comprehensive care. And next is the scans, fetal medicine scans. We can continue all the scans over here. In one stop, you can have all the consultations. So if you have any questions, you can ask us now. I don't know, but whatever questions you have, you can ask. That is why I combine Tamil, the English la kalandu na medical terms ah pesama puriyra language la pesirken nenikiren. Ungalku evlo purinjadunu solunga. Hello. அவ்வளவு கிளியரா இருந்தது. எல்லாருக்கும் யாருக்குமே டவுட்ஸ் இல்லையா? ஹலோ. Hello. சொல்லுங்கப்பா. Yes ma'am, it is very clear ma'am. Okay, thank you. Actually ma'am, my daughter is now 11. இப்ப போடலாமா cervix cancer? கண்டிப்பா போடலாம்டா. Okay. 2 doses மட்டும் போட்டா போதும். Okay, okay. She is 11 years now. Okay ma'am. Okay, thank you ma'am. கண்டிப்பா போட்டுக்கலாம். Okay, okay, thank you. வேற யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? I thought நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைச்சேன் நானு. ஹலோ மேம், கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்கடா. மேம், எனக்கு அடிவயிறு ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு மேம். ஒரு ஏப்ரல் மந்த் நான் அபார்ட் பண்ணிருந்தேன் உங்க ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் அடிவயிறு ரொம்ப வலிக்குற மாதிரியே இருக்கு மேம்.
ஏப்ரல்னா இப்ப 6-7 months ஆச்சு. திரும்ப ஒரு தடவை பாக்கலாம்டா, நம்ம ஒரு ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்த்து உள்ள நீர் கட்டி மாதிரி எதுவும் இருக்கா என்னங்கிறது பாக்கலாம். ஏன்னா ஒரு சில சமயம் அபார்ஷன்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் சேஞ்சிங் த நார்மல் இதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இது பண்றோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு 1 or 2 cycles நம்ம வந்து ஓசிபிள்ஸ் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்கேன் பண்ணாம போடக்கூடாது. ஒரு தடவை பார்த்துட்டு then we can give you some medicines. ஓகே மேம். ஹாஸ்பிடல் எப்போ மேம் வரலாம், இருப்பீங்களா நீங்க? இருப்பேன்டா. மார்னிங் 8 ல இருந்து 1 வரைக்கும்ப்பா. அப்புறம் ஈவினிங் 3 ல இருந்து 9 வரைக்கும் 2 சென்டர் இருக்கு. ஒரு சென்டர்ல 8 to 10, 3 to 6. இன்னொரு சென்டர்ல 10 அது ஐபிஎஸ் காலனில மணப்பாக்கம்ல இருக்கிறது 10 to 1, ஈவினிங் 6 ல இருந்து 9 வரைக்கும். யூ கேன் கம் எனி டைம் டார்லிங். ஓகே மேம், தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்கப்பா. மேம் வேக்சின்ஸ் எல்லாம் உங்க ஹாஸ்பிடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? இருக்குப்பா. ஓகே. we don't charge extra. அந்த எம்ஆர்பி காஸ்ட் தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. எல்லாருமே போட்டுக்கலாம் வேக்சின்ஸ். சில்ட்ரன் மட்டும் இல்ல, நான் வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். சரிங்களா? அடிக்கடி ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் நிறைய வருது. ஃப்ரீக்வெண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் சுத்தி அந்த இது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து எரோஷன் அந்த டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் எரோஷன் ஆச்சுன்னா திரும்ப கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். சோ யாரு வேணா போடலாம். 45 இயர்ஸ் வரைக்கும் now I am 41 அப்ப வந்து போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்டா, நோ ப்ராப்ளம் டார்லிங். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. வேக்சின்ஸ்ல 2 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து இப்போ கொஞ்சம் ஹை ரிஸ்க் பசங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு வந்து 2 கார்டசல் வேக்சின்லயே 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கும், 9 டைப். இன்னொன்னு வந்து 6 டைப்ஸ் இருக்கும். அது யாருக்கு எப்படி போடுறதுன்னு பாத்துக்கலாம். அவங்க இருக்காங்களான்னு பாரு, அப்புறமா Okay, somebody has asked a question. Kindly talk about PCOS after marriage and how to overcome out of it for pregnancy in கேட்டிருக்காங்க. See, PCOS வந்து நமக்கு வந்து மெயினா வந்து we'll have to, main thing is 70% of the treatment for PCOS will be the lifestyle changes. Usually what happens na, இப்ப கல்யாணம் ஆன புதுசுல வந்து many people கல்யாணம் வரைக்கும் வந்து இது ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ஃபிட் ஆகணும், கல்யாணத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வெயிட்டை குறைப்பாங்க. அது கல்யாணம் ஆகி ஒரு 2 months 3 monthsல வந்து they put on so much of weight, 7 kgs 8 kgs 10. There are some people who put on even 10 to 12 kgs also. So அந்த மாதிரி sudden increase in weight இருந்ததுன்னா PCOS, because there will be some hormone changes, there will be some PCOS will be there. So PCOS is not exactly related to marriage as such. It's because of the weight gain, sudden weight gain and inactivity. அதாவது இப்போ வந்து எல்லாம் work from home na, you know, including my daughter I'm telling, ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா நகர்றதே கிடையாது. பக்கத்துலயே வந்து ஒரு லேப்டாப் இருக்கும், போன் இருக்கும், பக்கத்துல சார்ஜர்ஸ் இருக்கும், ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும், எதுக்குமே எந்திரிக்கிறது கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்டிவிட்டி. You have to move around from different places. கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் exercise. You have to dedicate yourself at least for 40 minutes or 45 minutes of exercise every day. In spite of all this, diet, exercise and இதெல்லாம் பண்ணி, if it's still not better, then we can just do a scan to check எவ்வளோ volume எவ்வளோ இருக்கு, hormone levels எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு we can give some tablets accordingly. Initial period, at least till 1 year of marriage life, I think there's no need for any high hormone tablets. There are a lot of vitamin tablets which you can go ahead with it.
பட் ஒரு சில சமயம் வந்து பியாண்ட் 1 இயருக்கு அப்புறமாவும் அந்த இது டேப்லெட் எடுத்துட்டே இருக்கும், சரியா வரல, we are planning for pregnancy, it's not possible அப்படின்னா then we can go in for some treatment. But at least till 1 year you can plan for pregnancy naturally. But plan பண்ணும்போது you'll have to take that adequate lifestyle changes and some vitamin tablets and all this. ஹலோ சொல்லுங்கப்பா. மேம், செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். Thank you. எனக்கு ஒரு டவுட், டெலிவரிக்கு அப்புறம் பீரியட்ஸ் எப்போ மேம் ரிட்டர்ன் ஆகும்? அதுக்கப்புறம் வர பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தா அது நார்மலா, இல்ல அது ரெகுலர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? See, delivery க்கு அப்புறம் வந்து whether it's normal delivery or cesarean, whatever may be the mode of delivery, ஒரு சில பேருக்கு வந்து உடனே பீரியட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும். ஒரு சில சமயம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, பாப்பாக்கு எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது இட் கேன் டிலே. ஒரு சில பேருக்கு 6 months 9 months கூட ஆகலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து வித்தின் த நெக்ஸ்ட் மந்த் இட் செல்ஃப் வந்து வந்துடும். ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் பாடியை பொறுத்து இருக்கு. Most of the time, at least 3 to 6 months, usually periods can become a little bit irregular. You don't have to worry about it. But ரொம்ப நாள் 6 monthsக்கு மேல போச்சுன்னா then probably you just have to check once. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். And another thing is, இப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சினா இப்போ இன் பிட்வீன் பீரியட்ல வந்து யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். திரும்ப நெக்ஸ்ட் இமீடியட்டா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு டேக் சம் சார்ட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன், எய்தர் டேப்லெட்ஸ், injections or copper or any form, because periods varalana it doesn't mean you cannot get pregnant. Pregnancy will still be possible during that period. புரியுதுங்களா? So egg ovum release, that egg release will be there, but it's not necessary periods வெளிய வரணும் தேவையில்லை. So pregnancy is still possible. So அதுக்கு தேவையான கான்ட்ரசெப்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. Okay, in spite of taking tablets, PCOS periods is still irregular அப்படின்னா we have to look through. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பிசிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது in spite of medicines and all that, if it's கண்டினியூஸ் எக்ஸசைஸ், அதாவது நடுவுல வந்து எனக்கு எப்படியும் எனக்கு இட்ஸ் நாட் எஃபெக்டிவ், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ எக்ஸசைஸ், ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ எம் வெரி பிஸி, இந்த மாதிரி இல்லாம யூ புட் இன் யுவர் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ், then definitely you will need some long term treatment to regularize your periods. கொஞ்சம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் தேவையா இருக்கும். அதை எடுத்துட்டு பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது we will need some tablets, கொஞ்சம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து எக் க்ரோத்துக்காக டேப்லெட்ஸ் கொடுத்து செக் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கலாம். இன் ஸ்பைட் ஆஃப் மெடிசன்ஸ், இஃப் இட்ஸ் நாட் கெட்டிங் பெட்டர் அப்படின்னா medicines plus your efforts of the weight and the diet and weight management, and sugars, if there are any sugars, or if there's any thyroid, all this subsequently we'll have to control everything properly. Somebody is asking about foods to be taken before and after period. See, there's no relationship for food and periods relationship. It's for the overall management for the healthy life only. So அவாய்ட் ஜங்க் ஃபுட்னு ரொம்ப ஈஸியா சொல்லலாம், பட் நான் இப்போ நிறைய வந்து அவுட் சைட் ஃபுட்டு தான் வருது. ஸோ அட்லீஸ்ட் மேபி யூ ஷுட் நோ, லைக் யூ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங்னா மேபி யூ ஷுட் கீப் யுவர் ஜங்க் ஃபுட் ஃபார் monthly once or something like that. Don't have it too often. As much as possible, try to eat vegetables more, and more of salads, vegetables and fruits. Definitely you will have to include at least one fruit every day, and you can have a lot of nuts. So all these are the healthy the diet. Veg or non-veg, whatever, it really doesn't matter, but not very oily, not very much deep fried. Once in a while you have that craving, probably, you know, like you can dedicate one day for your junk food, but the rest of the days I think you'll have to try and manage. The balanced food concept should be there. Kandipa vegetables and fruits you have to include, and if you're non-vegetarian you have to include, you know, like that also, but not very oily. Too oily food illama, I think if you can manage, it should be okay. Because I cannot generalize on the diet. It depends. You'll have to individualize the diet pattern for each person. Avanga height, weight ku etha mari we'll have to change it.
சொல்லுங்கப்பா. எங்க குழந்தைக்கு வந்து 15 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே. ஏஜுக்கு அட்டன் ஆகல, உடம்பு கொஞ்சம் குண்டாதான் இருக்கும். 5 இயர்ஸா? 15 வயசு ஆகுது. 15ஆ? ஓகே. 15 வயசு வரைக்கும் வயசுக்கு வரலன்னா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். நம்ம ஒரு தடவை நம்ம எக்ஸாமின் பண்ணி பாக்கணும். ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க பாக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எப்படி கொடுக்கணுமா என்னங்கிறது பார்க்கலாம். 16 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அனீமியா இருக்கா, தைராய்டு இருக்கா, வெயிட் எப்படி குறைக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கணுமா என்னங்கிறது பார்த்துக்கலாம். கொண்டு போய் காட்டணும் மேம். அப்போ வந்து நீர்க்கட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறமா வந்து நீர்க்கட்டி 2வது டெஸ்ட்ல நீர்க்கட்டிலாம் இல்ல, கொஞ்சம் கர்ப்பப்பை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருக்குன்னா நம்ம இன்னொரு தடவை பார்த்துட்டு ஜெனடிக் டெஸ்ட் எதுவும் பண்ணணுமா என்னங்கிறது பார்க்கணும் நம்ம. அப்புறம் மேம் எனக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க மேம். ஆனா வந்து தலை குளிக்கிறது வந்து இப்ப 2 வருஷமா சரியா வரதில்ல. 7 மாசம் 8 மாசம் கழிச்சு தலை குளிக்கிறது வருதுங்க மேம். ஒரு மாசத்துல எப்பயாவது ஒரு வாட்டி வருதுங்க மேம். இப்போ வந்து சொல்லுங்க மேம். சரி, இதுவும் வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இது கொஞ்சம் தைராய்டு வருது. ஏன்னா இந்த ஏஜ் குரூப்ல 40-45 வயசுல வந்து அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணா இருக்கலாம். கொஞ்சம் ரெகுலர் இர்ரெகுலர் எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு டேப்லெட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா 2 மாசம் வரல, 3ஆவது மாசம் வருதுன்னா ப்ளீடிங் நிறைய இருக்கலாம். சோ கொஞ்சம் அனீமியா இருக்கான்னு பார்க்கணும். ரத்த ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தைராய்டு இருக்கா பார்க்கணும். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் மெனோபாஸ் வந்துரும், அதாவது பீரியட்ஸ் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்ல என்னங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடாதான் தெரியும் நமக்கு. சரிங்க மேம். அங்க வரதுக்கு இன்னொருத்தவங்க வந்து ரீசன்ஸ் ஃபார் யூடிஐ கேட்டிருக்காங்க. ஒரு நாள் வாங்க நம்ம பாத்துக்கலாம். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரீசன்ஸ் ஃபார் ஃப்ரீக்வென்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இன் கிட்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து மெயினா வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள் சில்ட்ரன் வந்து the urinary tract and the vaginal the reproductive tract are very close. ஒரு சில பேருக்கு அந்த யூரேத்ரான்னு சொல்லுவாங்க, தட் மவுத் ஆஃப் த பிளாடர் தி ஓப்பனிங், அது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுன்னா ஃப்ரீக்வென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இன்னொன்னு யூசிங் 15-16 இயர்ஸ்ல வந்து திரும்ப யூடிஐ வர்றது வந்து யூசிங் ஸ்கூல் வாஷ்ரூம்ஸ். அது வந்து we don't know how clean it is. அதுக்கு எது ப்ராப்ளம்? So they try to hold the urine for too long. கொஞ்சம் புரியலங்க மேம். அது பார்க்கலாம், நீங்க வாங்க நம்ம ஒரு தடவை பாத்துக்கலாம். ஓகே மேம். நீங்க ஒரு தடவை வாங்க பாத்துக்கலாம். சரிங்க. கண்டினியூவா மீட்டிங்ல இருக்கணுங்க மேம். கமிங் பேக் டு யூரினரி இன்ஃபெக்ஷன். அல்ல நீங்க வேண்டாம்னா விட்டுருங்க, கட் பண்ணிடுங்க. சோ சில பேர் ஹைஜீனுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல வந்து வாஷ்ரூம் சரியா இல்ல, கிளீனா இல்ல, நான் வந்து காலையில இருந்து அப்படியே ஐ வில் ஹோல்ட் த யூரின், ஐ வில் கோ ஹோம் அண்ட் தென் ஐ வில் பாஸ் யூரின், தே ஆர் ஹோல்டிங் த யூரின் ஃபார் டூ லாங். So அந்த மாதிரி இருந்தா கூட வந்து there will be some backflow of the urine and then it can cause lot of infection because there will be stasis of urine for a long time. Urinary bladder full எப்போதுமே இருந்ததுன்னா, எப்போதும் urine content இருந்துட்டே இருந்ததுன்னா that also can cause lot of infection. So that is one of the main reasons why kids in that age group they have urinary infections. Essential food for PCOS na kandipa வந்து there's no junk food. Avoid junk food, exercise, and then you can take nuts, fruits and vegetables. More of that. Try to reduce the rice quantity and increase the amount of vegetables and fruits. Any other questions? Shall we stop from here? Hello, ma'am. சொல்லுங்க பாப்பா. Ma'am, 3 months before உங்களை வந்து பார்த்தேன் ma'am. Patient name Vinodita.
பிசிஓஎஸ்க்கு வந்திருந்தேன் மேடம். சொல்லுங்கடா. எனக்கு ஆக்சுவலா டேப்லெட்ஸ் வந்து இப்போ வந்து 15 days ஒன்ஸ் வருது மேடம். அந்த பீரியட்ஸ்க்கு அப்புறம் வர டேப்லெட் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. அந்த 15 days ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது மேடம். அது அப்பதான் நீங்க ஒரு நாள் கூட்டிட்டு வாங்கப்பா, பார்த்துட்டு நம்ம வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரி தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா 15 days வந்ததுன்னா குழந்தைக்கு ரொம்ப இது ரொம்ப சீக்கிரம் வந்துச்சுன்னா ஷீல் கெட் டூ டயர்ட். ஸோ நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு 3 monthsக்கு அந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அது ஃப்ளோ கூட அவ்வளோ இல்ல, 2 days அந்த மாதிரி கம்மியா தான் வருது ஃப்ளோ கூட அவளுக்கு. அதுதான் அவ்வளவு இதுன்னா பரவாயில்ல, பட் அடிக்கடி வருதுன்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் இல்லையா? ஒரு தடவை வாங்க நம்ம பாத்துக்கலாம். அதான் 3 monthsக்கு அப்புறம் வர சொல்லியிருந்தீங்க மேம். சோ அதுதான், சோ வந்து பார்க்கலாம்ல, நேரா வந்து பார்க்கலாம். நேரா வந்து பாருங்க. ஓகே, தேங்க் யூ. ஹலோ டாக்டர். சொல்லுங்கப்பா. டாக்டர், என் பொண்ணுக்கு வந்து 9 years ஆகுது. அவங்களுக்கு வந்து இது ஒயிட்னஸ் வருது டாக்டர். ஓகே, white discharge இது வந்து வெரி காமன் இஷ்யூஸ். white discharge is a normal phenomenon because அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து கொஞ்சம் செக்ரேஷன்ஸ் இருக்கிறது வந்து நார்மல் தான். அதாவது ரொம்ப white discharge அதிகமா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி ரொம்ப தயிர் மாதிரி திரியா வருது, இல்ல ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கு, அதாவது ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கு, இல்ல ஏதாவது இச்சிங், அரிப்பு நிறைய இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் கொஞ்சம் மைல்டு white discharge இருந்ததுன்னா அது வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, தட் இஸ் நார்மல் only. ஓகேங்க டாக்டர். தேங்க் யூ டாக்டர். frequent periods in a gap of 10 to 15 days ரீசன் வந்து ஹார்மோன் சேஞ்சஸால தான் அந்த மாதிரி வரும். PCOS இருக்கான்றது we'll have to see and then we'll have to regularize. ஒரு 2 months 3 monthsக்கு வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கலாம். Okay, somebody has asked, I'm pregnant 7th month, I have breathing issue ன்னு கேட்டிருக்காங்க. It depends. breathing issueனா என்னங்கறத பொறுத்து இருக்கு. See, breathing issueனா நமக்கு வந்து கொஞ்ச தூரம் நடந்தா மூச்சு வாங்குதா, இல்ல நமக்கு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணா மூச்சு வாங்குதாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ யூஸ்வலி ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, அதாவது ரொம்ப குண்டா இருக்காங்க, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நார்மலாவே நடக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம். இப்ப 7th monthனா பேபி நல்லா பெருசா இருக்கும். ஸோ பிரீதிங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி தேவையா இருக்கும். பிரீதிங் எக்ஸசைசஸ் கொஞ்சம் வாக் பண்ணி கொஞ்சம் அந்த வாக்கிங் எஃபர்ட் டாலரன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல இதெல்லாமும் தாண்டி நமக்கு அது பார்க்கணும், இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இஃப் எவ்ரிதிங் இஸ் நார்மல், ஒன்லி எக்ஸசைஸ் பேஸ்டா தான் ஸ்ட்ரெஸ் இது பிரீதிங் எக்ஸசைஸ் பேஸ்டா வந்து யூ கேன் கெட் பெட்டர். Okay, somebody is asking about menopause. Menopause is a big topic. We'll have another session on it. Maybe we'll have a separate topic on menopause. Okay, normal menopause வந்து usually it starts after 45 years. 45 ல இருந்து 50 years தான். ஒரு சில பேருக்கு it goes beyond 50 to 52 years. Around that menopause time, that perimenopause period is a very important period where people will have a lot of menstrual irregularities. ஒரு சில பேருக்கு நார்மலா பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே நின்றுடும். ஒரு சில பேருக்கு இட் கோஸ் வெரி சிவியர், ரொம்ப இரெகுலர் ஆகி நிறைய ப்ளீடிங் வந்து கொஞ்சம் ஹிஸ்டெக்டமி வரைக்கும் போற அளவுக்கு இருக்கலாம். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலியில ஆல்ரெடி மதர் சிஸ்டருக்குலாம் வந்து ரொம்ப ஏர்லியா மெனோபாஸ் வந்திருந்தா சீக்கிரமே மெனோபாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏர்லி மெனோபாஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன்ஸ். அது வந்து கொஞ்சம் கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் அந்த மாதிரிலாம் வரும், கொஞ்சம் அந்த இது ரெட்னஸ் ஃபிளஷஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கெல்லாம் தனித்தனியா ட்ரீட்மெண்ட். பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, ஃப்ளோ அதிகமா இருக்குன்னா நம்ம வந்து மெடிசன்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கலாம்.
ஃபீலிங் ஹெக்டிக் ஆஃப் மெனோபாஸ்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன ஒர்க் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கலாம்டா. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் அது மூட் ஸ்விங்ஸ் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோகா, எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு whenever you're working, your ஒர்க் ஷெட்யூலும் வீட்ல இருக்க ஷெட்யூலும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ், கொஞ்சம் கால்சியம், வைட்டமின் D3 அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியதா இருக்கலாம். And you have to introduce some sort of walking or அந்த மாதிரி கொஞ்சம் exercise based இல்ல walking இல்ல yoga or something of that sort has to be started off. Okay, thank you so much. I think we will wind up this session today. Thanks for all your patient listening. So if there are any issues, you can always come over. We can discuss things. Thank you. Thank you all so much.